இந்த புதனுடைய தோஷத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 17 நாள் 17 முடிச்ச நம்ம தனித்தனியாக போட்டு கட்டி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு, இது எப்படின்னா நீங்கள் சுத்தமாக இருக்கிறப்ப ஆரம்பிக்கணும். இதை கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும். கணவன் வெளியூரில் இருக்காரு, நான் மனைவி செஞ்சால் பரவாயில்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இதை செய்யக்கூடாது. சகல ஐஸ்வர்யங்களோடு எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று நவகிரகங்களையும் பிரபஞ்சத்தையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கிய தடை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவானால் ஏற்பட்ட அந்த தோஷத்தினால உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். இப்போ புதன் அப்படின்னு பார்த்திங்கனாலே ஜாதகத்தில் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நரம்புகளுக்கு காரகன். அப்போ நம்மளுடைய நரம்பு நல்லா நிலையில் இருந்தால் தான் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில இடங்களில் தடை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறவுகளுக்கு காரகன் புதன். என்ன உறவு அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய் மாமன் உறவு அப்படிங்கிறது புதன் தான், சரிங்களா? அடுத்தது மாமனார் மாமா வழி உறவுகள், இது எல்லாமே புதன் தான். இப்போ நமக்கு ஒரு ஜாதகத்தில் புதன் நமக்கு பாதிக்கப்பட்டுருச்சு, நம்மளுடைய ஊழ்வினை கர்மமான நமக்கு பாதிக்கப்பட்டு அது 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு அந்த 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு இந்த புதன் நமக்கு அது தோஷமாக மாறுச்சு அப்படின்னா, நம்ம முற்பிறவியில் படிக்கிற குழந்தைங்கள நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இப்போ ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கூடமெல்லாம் கட்டுறாங்க, அந்த குழந்தைங்க இடிஞ்சு குழந்தைங்க இறந்துடுறாங்க, அல்லது சரியான முறையில் பணம் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்க முடியல. இந்த மாதிரியான குழந்தைங்க, அதாவது குழந்தைங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம செஞ்ச ஏமாற்றம். அடுத்தது தாய் மாமன் உறவு. அந்த மாமனுடைய உறவுக்கு நம்ம பண்ண துரோகம், அதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறது, இல்லை அவங்க உறவுலேயே நம்ம திருமணம் பண்ணிவிட்டு அவங்கள நம்ம அந்த உறவுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்க இறப்புக்கு கூட நம்ம போகாமல் இருந்து அவங்களுக்கு எதுவுமே நம்ம செய்யாமல் விட்டது. இது மாதிரியெல்லாம் வரும்போது என்னென்னா இந்த புதனுடைய தோஷம் நமக்கு ஏற்பட்டுரும். அப்போ இந்த புதனுடைய தோஷத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்னாலே பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த புதன் அப்படின்னாலே படிப்பு, அடுத்தது புதன்னா அறிவு, திறமை, புத்திசாலித்தனம். அப்போ இந்த புதனுடைய தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது புதன்கிழமை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். புதன்கிழமை தான் நம்ம ஆரம்பிக்கணும். காலையில் 6 to 7 புதன் உரையில் பெருமாள் படம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது ஒரு சிறிய படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வெங்கடாச்சலபதி, ஸ்ரீரங்கநாதர், அப்படி எந்த தெய்வம் உங்களுக்கு பெருமாளில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு காணிக்க ஒரு 101 ரூபா ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுருங்க. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு ஒரு 101 ரூபா காணிக்க முடிஞ்சு வச்சுட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா பச்சை பயிறு, அதாவது பச்சை பயிறு ஒரு 100 கிராமோ 200 கிராமோ வாங்கிட்டு அதை 17 பாகமாக பிரிக்கணும். அதாவது 17 பச்சை கலர் துணி எடுத்து 17 பாகமாக பிரித்து அந்த 17 ஏன் அப்படின்னா, இப்போ மற்ற கிரகத்துக்கெல்லாம் நான் 9 சொன்னேன் அப்படின்னா, இது 17 ஏன் சொல்கிறேன்னா, மினிமம் 9க்கு மேலே அந்தந்த கிரகங்களுக்குடைய நான் எண்ணிக்கை காலம், அதாவது தசா ஆண்டுன்னு சொல்லுவோம். இப்போ புதன் 17 வருஷம், அதனால் 17 நாள். அப்போ அந்த 17 நாள் 17 முடிச்ச நம்ம தனித்தனியாக போட்டு கட்டி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு, இது எப்படின்னா நீங்கள் சுத்தமாக இருக்கிறப்ப ஆரம்பிக்கணும். இதை கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும். கணவன் வெளியூரில் இருக்காரு, நான் மனைவி செஞ்சால் பரவாயில்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இதை செய்யக்கூடாது. 2 பேர் சேர்ந்து தான் இந்த பரிகாரம் செய்யணும், சரிங்களா? அப்போ எடுத்து வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தலகணிக்கு அடியில் ஒரு முடிச்சு எடுத்து வச்சிடணும். அந்த மாதிரி தினமும் ஒவ்வொரு முடிச்சு 17 நாள் வைக்கணும். அப்போ இந்த முடிச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த முடிச்சை எடுத்து புதன் பகவான்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்னென்னா, எடுத்து குளித்து முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, புதன் பகவானே உங்களால் ஏற்பட்ட எனக்கு அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணி எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுங்க, அல்லது எனக்கு கற்ற கல்விக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க, வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிச்சை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி 17 நாள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். இப்படி செஞ்சுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 17 நாள் முடிவில் 18ஆவது நாள் காலையில் 17 நாள் நாங்கள் 16 நாள் செஞ்சுட்டு 17ஆவது நாள் நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னா கிடையவே கிடையாது. 17 நாள் முழுசாக முடிஞ்சிடணும். 18ஆவது நாள் காலையில் அந்த முடிச்செல்லாம் எடுத்து
பொதுவாக வச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணியில் ஒவ்வொரு முடிச்சா அவிழ்த்து புதன் பகவானால் ஏற்பட்ட தோஷம் எங்களுக்கு நிவர்த்தி ஆகட்டும்னு சொல்லி உங்கள் கையில் அந்த முடிச்சை கொட்டி அந்த பச்சை பயிரை கொட்டி உங்கள் கையால் அதை விட்டுக்கிட்டே வரணும். அப்படி விட்டுட்டே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்கள் கைகால் முகம் கழுவிட்டு சாமிக்கு தீபம் ஏற்றி வச்சு இந்த குலதெய்வ காணிக்கையை கொண்டு போய் குலதெய்வத்துக்கு செலுத்திடணும். அது இல்லை நம்ம பெருமாளுக்கு வேண்டி எடுத்து வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த காணிக்கையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். இப்படி நீங்கள் செஞ்ச ஒரு 48 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். சரிங்களா? சரி, இதெல்லாம் எங்களுக்கு நீண்ட நாள் ப்ராசஸாக இருக்குது. நாங்கள் வந்து எங்களுடைய முன்னோர்களுடைய கர்மாவையும் எங்களுடைய நாங்கள் புதனுக்கு ஏதாவது தாய் மாம உறவுகள் வழியில் நமக்கு ஏதாவது கர்மா இருந்தது, நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஹோமம் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணி குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஹோமம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யக்கூடிய விஷயம். நீங்கள் எதை செஞ்சாலுமே என்ன செய்யணும்னா நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.